தமிழ் சேனல் ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம். பாரத தேசத்தில் இந்து மதம் ஆணிவேராக அமையப்பெற்று கோடான கோடி வருடங்களாக நம்மை நன்னெறிப்பாதையிலே வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்து மதத்தில் நாம் பல தெய்வங்களை வழிபாடு செய்து வருகிறோம். அவற்றை பெண் தெய்வங்கள் என்றும் ஆண் தெய்வங்கள் என்றும் பிரித்து வழிபட்டு வருகிறோம். பொதுவாக நம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக அமைந்துள்ள பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படும் நீர், நெருப்பு, காற்று, நிலம் மற்றும் ஆகாயத்தை தெய்வங்களாகவே வழிபட்டு வந்திருக்கிறோம். அவற்றை நாம் வர்ண பகவான், அக்னி தேவன், வாயு பகவான், பூமாதேவி மற்றும் விண்வெளியிலே உள்ள நவக்கோள்களை நவக்கிரகம் என்று பெயரிட்டு அதற்கென்று வகுக்கப்பட்ட முறையிலே வழிபாடு செய்து வருகிறோம். பாரம்பரியமாகவே பார்த்தால் இந்து மதத்தில் கடவுளை நாம் 3 தெய்வங்களாக பிரித்து வழிபட்டு வருகிறோம். பிரம்மனை படைக்கும் தெய்வம் என்றும், மகாவிஷ்ணு அவதாரத்தை காக்கும் தெய்வம் என்றும், அழிக்கும் கடவுளாக சிவன் அல்லது ருத்ரன் என்று அமைத்து வழிபட்டு வருகிறோம். இவர்களை மும்மூர்த்திகள் என்றும் அழைப்போம். இவர்களுக்கு இஷ்ட தேவிகளாக சரஸ்வதி, லக்ஷ்மி மற்றும் பார்வதி என்று அமைத்து அவர்களையும் பல வழிகளில் வழிபட்டு வருவது இந்து மதத்தின் வழிபாடு முறை என்பதே நாம் அறிந்ததே. அதே சமயத்தில் இந்த மும்மூர்த்திகளையும் வழிபடுவதால் உண்டாகும் பெரும்பேறு தமிழ்க்கடவுளாம் முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு கிடைத்துவிடும் என்பது வேதங்களின் வாக்கு. இது எப்படி சாத்தியம் என்பதை சற்று விவரமாக பார்ப்போம். பொதுவாக ஓம் என்ற சொல் முருகப்பெருமானை குறிப்பதாக அமைந்துள்ளது. அடிப்படையில் ஓம் என்ற சொல் ஆ, உ, இம் என்ற 3 எழுத்துக்களின் தொகுப்பாக அமையப்பெற்றுள்ளது. இது முதலில் வரும் அகாரம் விஷ்ணுவையும், உகாரம் சிவனையும், மகாரம் பிரம்மனையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. இந்த 3 எழுத்துக்களும் முறையே ஒன்று சேர்ந்து அகார, உகார, மகார வடிவுடைய ஒன்றாக ஓம் என்னும் எழுத்தாக திகழ்கிறது. ஓம் என்பது முருகப்பெருமானின் வடிவம். எனவே ஓம் என்பதற்குள் மும்மூர்த்திகள் அடங்குவதால் முருகனை வழிபட்டாலே இந்த மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன்களை பெற்றுவிடுகிறோம் என்பது நமது வழிபாட்டின் அடிப்படை நம்பிக்கையாகும். ஆகவேதான் நாம் வழிபாடு முறையிலே முருகனுக்கு ஒரு தனிப்பெருமையும் புகழும் உண்டு. படைக்கும் கடவுளாம் பிரம்மன் பிரணவ மந்திரத்தை மறந்ததால் அவனை சிறையிலேயே அடைத்து வைத்தான் முருகப்பெருமான். அதேபோல் தன் தகப்பனாகிய சிவனுக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற முருகனின் புகழை நாம் என்னவென்று சொல்வது? முருகப்பெருமானின் தனிச்சிறப்பை மேலும் பார்ப்போம். சைவம், வைணவம், கௌமாரம், கணாபத்தியம், சாக்தம், சௌரம் என்னும் 6 சமயங்களும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்னும் 6 ஆதாரங்களும், வன்மை, பதம், மந்திரம், புவனம், தத்துவம், கலை ஆகிய 6 வழிகளும் முதல்வன் அருமுகனே என்று முருகப்பெருமானை போற்றுவதாக வேத நூல்கள் கூறுகிறது. நாம் தெய்வங்களை பொதுவாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் என்று பலவாறு போற்றி வழிபட்டாலும் மற்ற எந்த கடவுளுக்கும் தமிழிலே இல்லாத பெருமை முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதுதான் தமிழ்க்கடவுள் என்னும் அடைமொழி. ஆம், முருகன் வழிபாடு பன்னெடும் காலமாக தமிழர்கள் போற்றி வருவதும் தொண்டு தொட்டு இருந்து வரும் சிறப்பான வழிபாடாகும். தமிழ்க்கடவுள் என்ற பதத்தை எவன் ஒருவன் சொன்னாலும் அது முருகப்பெருமானை மட்டுமே குறிக்கும் என்பதில் ஒரு துளி ஐயமும் இல்லை. அதே சமயத்தில் கந்தனாகிய தமிழ்க்கடவுளுக்கு இந்தியா முழுவதும் மற்றும் கடல் கடந்து அண்டை நாடுகளாகிய மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிலும், ஏன்
ஐரோப்பா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா என்று உலகம் முழுவதும் எண்ணற்ற ஆலயங்கள் அமையப்பெற்றுள்ளது. அவனுடைய திருவிழாக்களில் குறிப்பாக சொல்லக்கூடிய கந்தசஷ்டி விழா உலகம் முழுவதும் மிகச் சிறப்பாக அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மாபெரும் திருவிழாவாகும். இருந்த போதிலும் முருகப்பெருமானின் கோவில்கள் என்று வரும்போது நாம் அனைவரும் சென்று வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலங்கள் அவனுடைய அறுபடை வீடு எனப்படும் 6 திருத்தலங்களாகும். அவை நக்கீரனால் வரிசைப்படுத்தப்பட்ட திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, சோலைமலை ஆகும். இந்த 6 திருத்தலங்களும் தமிழகத்திலேயே அமையப்பெற்றுள்ளது இதன் தனிச்சிறப்பாகும். பொதுவாக தமிழ் இலக்கியங்கள் குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக, அதாவது கடவுளாக போற்றப்படுவது முருகப்பெருமானை தான். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடத்தையே சாரும். அதனால்தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்படும் என்று தமிழ்ச் சான்றோர்கள் முருகனை பற்றி பாடும்போது இந்த கருத்தை மிக பெருமையாக பாடுகின்றார்கள். இருந்த போதிலும் மலைகள் மட்டுமல்லாமல் நிலப்பகுதிகளிலேயும் கந்தன் கோவில் கொண்டு அருள் பாவித்து வருகிறான். இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று முருகனை வழிபடும் போது நாம் ஒரு சிறப்பு அம்சத்தை உணர முடிகிறது. பிரம்மச்சரியமாகவும் குடும்பஸ்தராகவும் சந்நியாசியாகவும் நமக்கு காட்சி தரும் முருகப்பெருமான் நம் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளை உணர்த்தக்கூடிய தனிச்சிறப்பு வாய்ந்த இறைவனாக விளங்குகின்றார். தமிழ்க்கடவுளாம் முருகனுக்கு எண்ணிலடங்கா தித்திக்கும் தமிழ் பெயர்கள் உண்டு என்பது நாம் அறிந்ததே. அவனை சரவணன், கார்த்திகேயன், ஷண்முகன், குமரன், அருமுகன், காங்கேயன், கந்தன், சிலம்பன், சிவக்குமரன், வேலன், சுவாமிநாதன், குருநாதன் மற்றும் சுப்பிரமணியன் என்று பக்தர்கள் அன்புடன் கூவி அழைக்கும் போது நாம் நம்மை மறந்து பரவச நிலையை அடைகிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. முருகப்பெருமான் நிகழ்த்திய பல அற்புத நிகழ்வுகளை நமக்கு எடுத்தருளியவர்கள் ஏராளம். அவற்றுள் சில குறிப்பிடத்தகுந்தவர்கள் குறிமுனிவராம் அகத்தியர், நக்கீரன், ஔவை பிராட்டியார், அருணகிரிநாதன், பாம்பன் சுவாமிகள், வள்ளியம்மை சுவாமிகள் மற்றும் சமீப காலத்தில் வாழ்ந்த வாரியார் சுவாமிகள் என்று குறிப்பிடலாம். கந்தனை பற்றி ஆதிசங்கரர் தனது சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடும்போது, பெருமானே, எனக்கு சொல்லும் தெரியாது, பொருளும் புரியாது, உரைநடையும் தெரியாது, ஓசையும் தெரியாது. ஆனால் உன் அருமுகத்தை எனது உள்ளத்திலே நினைத்து வழிபடத் தொடங்கினால் அருமையான வாக்குகள் எல்லாம் தாமாகவே உண்டாகிறது. என்னே உனது கருணை என்று மெய்சிலிருக்கின்றார். எப்படி முருகன் என்றால் அழகு என்று பொருள் உண்டோ, அதே போல கந்தன் என்றால் கருணை என்றும் ஒரு பொருள் உண்டு. கலியுகத்திலே பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற கருணையின் வடிவமாகவும் கலியுக வரதனாகவும் விளங்குகின்றான் நம் கந்த பெருமான். நாம் அறிந்தவரை எல்லா தெய்வ அவதாரங்களுக்கும் ஒரு புராண கதை உண்டு. இந்த வகையில் இலங்கை வேந்தனாம் ராவணனை அழித்து அவனுடைய ஆணவத்தை ஒழித்தான் ராமபிரான். அதே போல துரியோதனை அர்ஜுனன் மூலம் கொன்று அவன் ஆணவத்தை அழித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்பது நாம் அறிந்ததே. ராவணனுக்கும் துரியோதனுக்கும் சற்றும் குறைவில்லாமல் ஆணவத்துடன் திரிந்தவன்தான் சூரபத்மன் என்னும் அரக்கன். ஆனால் சூரபத்மனை முருகப்பெருமான் கொல்லவில்லை. அவனுடைய ஆணவத்தையும் அழித்து அவனை இரண்டாக பிளந்து மயில் மற்றும் சேவல் என்று 2 உயிர்களாக மாற்றி மயிலனை தனது வாகனமாகவும் மற்ற ஒன்றான சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொண்டான். ஆகவே முருகனை வணங்குபவர்கள் சூரபத்மனையும் வணங்குவதாக அர்த்தமாகிறது. ஆம், கந்தன் தன்னை வணங்குபவர்களையும் மறுப்பவர்களையும் கூட கருணை கொண்டு அருள் பாவிக்கிறார் என்பது இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முருகனை பழிபடுவதற்கு எண்ணற்ற துதிகள் இருந்தாலும் ஸ்ரீ பாலதேவராய சுவாமிகள் படைத்த கந்தசஷ்டி கவசம், சாந்தானந்த சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தகுரு கவசம் மற்றும் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஸ்ரீ சண்முக கவசம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இன்றும் கருதப்படுகிறது. பொதுவாக
கவசம் என்பது நம்மை காக்கக்கூடிய ஒன்று. ஆயுதங்களுடன் நம்மை தாக்க வரும் எதிரிகளிடமிருந்து காத்து கொள்வதற்கு கவசம் பேருதவியாக அமைகிறது. அதே போல வல்வினைகள் நம்மை விட்டு அகல்வதற்கும், பில்லி சூன்யம், நோய் நொடிகள் மற்றும் உலகின் துன்பங்கள் நம்மை அண்டாமல் இருக்க கவச நூல்கள் நமக்கு துணை புரிகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை தவிர அருணகிரிநாதன் அருளிய திருப்புகழ் முருகனின் அழகையும் அருளையும் புகழியும் அழகு கொஞ்சம் தமிழில் உலகத்துக்கு எடுத்துரைக்கின்ற அற்புதமான ஒரு படைப்பு என்று ஆன்றோர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள். மற்றும் கந்தர் அனுபூதி, முருகன் பாமாலை போன்ற நூல்கள் இந்த தமிழ் தெய்வத்தின் சிறப்பை உணர்த்துகின்ற உன்னதமான நூல்களாகும். பொதுவாக முருகப்பெருமானை குறித்து விரதம் இருக்க சிறந்த கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகும். திதிகள் ஷஷ்டியும் நட்சத்திரங்களாகிய விசாகம், கார்த்திகை முருகனுக்கு உகந்ததாகும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் தொடர்ந்து 13 ஷஷ்டி விரதம் இருந்தால் முருகன் அருளால் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது தமிழ் நூல்களின் வாக்கு. வைகாசி விசாக திருநாள் முருகனுக்கு மிகவும் உகந்த திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் வேலனுக்கு பால்குடமும் மற்றும் பால் காவடியும் எடுத்து வழிபடுபவர்களின் வியாபாரம் செழிக்கும் என்பதும் இல்லறம் சிறக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. இப்படி கோடான கோடி சிறப்புகளை கொண்ட நம் தமிழ்க் கடவுளாம் முருகப்பெருமானை நாமும் வழிபடுவோம். வாழ்வில் அனைத்து பேரின்பத்தையும் பெறுவோம். கருணை கடவுளாம் கந்தனிடம் என்ன வரம் வேண்டுமென்று கேளுங்கள், அருள் கொடுப்பதற்கு காத்திருக்கிறான் நம் தமிழ்க் கடவுள். மேலும் இது போன்ற சுவையான நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்க தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.